Hello students, welcome to Kalvi Code. In the video, 10th standard Maths Chapter 3 Algebra Exercise 3.16 first sum second subdivision solve பண்ணலாம். Graph the quadratic equation and state their nature of solutions. என்ன கேட்டிருக்காங்க? ஒரு quadratic equation கொடுத்துட்டாங்க. ஓகே, அதோட nature of solution நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. Nature of solution என்ன? நிறைய sums நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? So கிராஃப்ல ஒரு பேரபோலா டிரா பண்ணிட்டு அது எக்ஸ் ஆக்சிஸ்ல எத்தனை பாயிண்ட்ல டச் பண்ணிருக்கு தொட்டு இருக்கு அந்த பேரபோலா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சு எழுதுறதுக்கு பேர் தான் என்னது நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்காங்க இல்லையா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், அதுக்கு கிராஃப் டிரா பண்ணிடலாம். ஓகேயா? ஸோ நான் லெட் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன், ஏன்னா எக்ஸ் கமா ஒய் வரணும்ல. ஸோ கிராஃப்ல டிரா பண்ணணும்னாலே கோஆர்டினேட் எக்ஸ் கமா ஒய்யா, நான் இதுக்கு ஒய்ன்னு பேர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4 இந்த மாதிரி ஸ்டாண்டர்டா வச்சுக்கோங்க, சரிங்களா? சோ இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கா, அந்த டேர்ம் எழுதிட்டேன். -4x இருக்கு, +4 இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஃபைனலா நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஒய்ல வரணுமா, எல்லாத்தையும் ஆட் பண்ணி, ஸோ அதனால இங்க ஒய் எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் 4 ஸ்கொயர் பண்ணா 16, மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிடும், பிளஸ் தான் இருக்கும். -3 ஸ்கொயர் பண்ணா 9, -2 ஸ்கொயர் பண்ணா 4, -1 ஸ்கொயர் பண்ணா 1, 0 ஸ்கொயர் பண்ணா 0, 1 ஸ்கொயர் பண்ணா 1, 2 ஸ்கொயர் பண்ணா 4, 3 ஸ்கொயர் பண்ணா 9, 4 ஸ்கொயர் பண்ணா 16. ஓகே, அடுத்தது -4 இன்டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ன்னும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வேல்யூஸ் எடுத்துக்கணும் ஒன்னு எடுத்துக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இதை எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், -4 இன்டு எக்ஸுக்கு பதில் -4. அப்போ -4 இன்டு -4 என்ன ஆகும், 4 இன்டு 4 16, -4 இன்டு -4 +16 தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது 4 இன்டு 3 12, 4 இன்டு -2 8, ஏன்னா ரெண்டுமே மைனஸ் இல்லையா, அதே மாதிரி இங்கே ரெண்டுமே மைனஸ் இருந்ததுனால பிளஸ்ல தான் வரும். -4 இன்டு -1 +4, 4 into 0, 0, -4 into +1, அப்போ -4 கேர்ஃபுல்லா எழுதணும். ஓகே, -4 into +2, -8, -4 into +3, -12, -4 into +4, -16. நெக்ஸ்ட் இப்போ இந்த கான்ஸ்டன்ட் இருக்கா 4, அது அப்படியே என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் எழுதிடணும், சரிங்களா? இப்ப நெக்ஸ்ட் எல்லாத்தையும், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் -4x 4 இதெல்லாம் ஆட் பண்ணி என்ன பண்ணணும், இதுல எழுதணும் தனித்தனியா, சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கவனிங்க, 16 இருக்கு, 16 இருக்கு. 16 + 16 32, 32 + 4 36. அடுத்தது இப்போ 9 + 4 13, 13 + 12 25. Next 4 + 4 8, 8 + 8 16. அடுத்தது 4 + 4 8, 8 + 1 9. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா 0 + 0 0 தான், 0 + 4 4. அடுத்தது +4, இங்க +4 இருக்கு, -4 இருக்கு. ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சா, நமக்கு என்ன மட்டும் தான் இருக்கும், 1 மட்டும் தான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா +4 + 4, ஸோ 4 + 4 8, -8 + 8 என்ன ஆகும், 0. நெக்ஸ்ட் இப்போ 9 + 4 என்ன, 13, 13ல 12 போயிடுச்சுன்னா 1. அடுத்தது +16 இருக்கு, -16 இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ மிச்சம் இருக்கிறது நமக்கு 4, அது மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம், பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிடலாமா, எக்ஸ் கமா ஒய் அப்படின்ற மாதிரி எழுதணும் இல்லையா? The points are x, y, -4, 36, xல 1, yல 1. ஓகேவா? அடுத்தது -3, 25, -2, 16, -1, 9, 0, 4, 1, 1, 2, 0, 3, 1, 4, 4.
ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணணும், ஒரு பேரபோலா டிரா பண்ணணும், அதாவது ஒரு கர்வ் டிரா பண்ணணும் கிராஃப்ல. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுங்க, எக்ஸ் எக்ஸ் டேஷ், எக்ஸ் டேஷ்னா நெகட்டிவ்ல வரும். ஓகேவா? அதே மாதிரி இங்க ஒய் டேஷ், கீழே ஒய் டேஷ் வரும். ஸோ ஒய் டேஷ்னா இங்க நெகட்டிவ்ல எழுதுவோம், இங்க என்ன ஆகும், எல்லாமே பாசிட்டிவ். ஸோ அது ஒய். ஓகேவா? அடுத்தது எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ் டிரா பண்ணி முடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கேல் எழுதிடணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்கேல் எழுதணும். நீங்க கவனிச்சீங்கன்னா ஸ்கேல் எதை பேஸ் பண்ணி தெரியுமா எழுதுறீங்க, நீங்க ஒரு டேபிள் போட்டிருக்கீங்க தெரியுமா, அதை பேஸ் பண்ணி ஸ்கேல் எழுதுங்க. இப்போ எக்ஸ்ன்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அது ஈவன் பாசிட்டிவ்லயும் இருக்கலாம் நெகட்டிவ்லயும் இருக்கலாம். எத்தனை யூனிட்ஸ் இருக்கு, அதாவது எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஒன்னு ஒன்னா இருக்கா கவுண்டிங், ஒன்னு ஒன்னா இருக்கா ரெண்டு ரெண்டா இருக்கா, அது மாதிரி பாக்கணும். எக்ஸ் ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி நம்ம பாயிண்ட்ஸ் எப்படி எடுப்போம், ஒன்னு ஒன்னதான் எடுப்போம். ஸோ அப்போ 1 யூனிட், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்ப எக்ஸ் ஆக்சஸ் வந்து ஒன்னு ஒன்னா இருக்கிறதுனால இன்டர்வல் நான் 1 யூனிட்னு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ ஒய் ஆக்சஸ் பாத்தீங்கன்னா எனக்கு 36 இருக்கு, 25 இருக்கு, 16 இருக்கு, 9 இருக்கு, 4 இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா 2 2 எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ 2 2 போடும்பொழுது எனக்கு என்ன பண்ண முடியும், கிராஃபை டிரா பண்ண முடியும். சரிங்களா? நான் 1 1 எடுத்தேன்னா பத்தாது ஒய் ஆக்சஸ். ஓகேவா? என்ன பண்றேன், ஒய் ஆக்சஸ் வந்து 2 2 எடுக்கிறேன். ஸோ 2 யூனிட்ஸ். ஒய் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ். இங்க எடுத்திருக்கேன்னா 2 4 6 8ன்னு அதே மாதிரிதான் நெகட்டிவ்லயும் நம்ம எடுக்கணும். ஓகேவா? 2 4 6 8 10 12 அப்படின்னு நெகட்டிவ்லயும் எடுக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம், பாயிண்ட்ஸ் எல்லாம் பிளாட் பண்ணிடலாமா. -4, 36. எக்ஸ்ல -4 இங்க இருக்கு, ஒய்ல 36 பாத்தீங்கன்னா இங்க மேல இருக்கு. ஓகேவா? ஸோ -4, 36. அடுத்தது -3, 25. -3 இங்க இருக்கு, 25 இங்க இருக்கு, 24 இங்க இருக்கா, அப்போ இங்க 26 இங்க இருக்கு, அப்போ 25 இங்க சென்டர்ல வரும். ஓகே? ஸோ -3, 25. அடுத்தது -2, 16. எக்ஸ் ஆக்சஸ்ல -2, ஒய் ஆக்சஸ்ல 16. அப்போ இங்க வரும், இங்க வருமா, -2, 16. நெக்ஸ்ட் -1, 9. எக்ஸ்ல -1, ஒய்ல 9. எக்ஸ்ல -1 இங்க இருக்கு, ஒய்ல 8 இங்க இருக்கா, 10 இங்க இருக்கு. அப்ப 9 நம்ம சென்டரா வச்சுக்கலாம். -1, 9. நெக்ஸ்ட் 0, 4. எக்ஸ்ல 0, ஒய்ல 4. அப்ப நீங்க இந்த மாதிரி 0, 4 போது உங்களுக்கு கொஞ்சம் லைட்டா கன்ஃபியூஸ் ஆகுதா? சோ என்ன பண்ணீங்கன்னா இந்த 0 விட்டுருங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல 0 இருக்கா, ஒய் ஆக்சிஸ்ல 0 இருக்கான்னு பாருங்க. ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸ்ல 0 இருந்துச்சுன்னா அப்ப அதை அப்படியே விட்டுட்டு ஒய் ஆக்சிஸ்ல 4 இருக்கா, அப்ப ஒய் ஆக்சிஸ்ல 4 எங்க இருக்கோ அங்க கொண்டு போய் நம்ம டாட் வைக்கணும். ஓகேவா? ஒய் ஆக்சிஸ்ல 4 எங்க இருக்குன்னு பாருங்க. இப்ப என்னது, ஒய் ஆக்சிஸ்ல 4 இங்க இருக்கா, பாசிட்டிவ்ல தானே இருக்கு. சோ அப்ப இந்த இடத்துல வச்சிருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆரிஜின் வச்சு கோஆர்டினேட்ஸ் வரும்போது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். சரிங்களா? சோ அதனால இந்த மாதிரி பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். 0, 4. அடுத்தது 1, 1. எக்ஸ்லயும் 1, ஒய்லயும் 1. இப்போ எக்ஸ்ல இது 1, ஒய்ல இது 1. 1, 1. 2, 0. நான் என்ன சொல்லிருக்கேன், இது எக்ஸ், இது ஒய்யா. சோ இப்ப ஒய் 0ன்னு இருக்கு, அதை விட்டுருங்க. எக்ஸ்ல என்ன இருக்கு, 2 இருக்கு. அப்ப எக்ஸ்ல எங்க 2 இருக்கோ அங்க கொண்டு போய் டாட் வச்சிருங்க. எக்ஸ்ல எங்க 2 இருக்கு, இங்க இருக்கு. ஓகேவா? அப்ப என்ன பண்ணிடணும், பாயிண்ட் இங்க வச்சுட்டு
2,0. ஸோ வேலை ஈஸியா முடிஞ்சிடும். ஓகேவா? போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். அடுத்தது எக்ஸ்ல 3 yல 1. எக்ஸ்ல 3 இங்க இருக்கா, yல 1 அப்படிங்கும்போது இந்த இடத்துல வரும் இல்லையா? ஏன்னா இது 0 இது 2ன்னா அப்ப சென்டர்ல இருக்க ஒரு சின்ன டார்க் லைன் இருக்கா, அப்ப அதுதானே என்னவா இருக்கும், நமக்கு 1ஆ இருக்கும். ஸோ இது எப்படி எழுதுறீங்க? 3,1. நெக்ஸ்ட் 4,4. எக்ஸ்லயும் 4 yலயும் 4. எக்ஸ்ல இங்க 4 இருக்கு, yல இங்க 4 இருக்கு. ஓகேவா? ஸோ 4,4. இப்ப என்ன பண்ணிடலாம், நம்ம கர்வ் டிரா பண்ணிடலாமா? கர்வ் டிரா பண்ணி முடிச்சோடனே நமக்கு முதல் வேலை என்ன, எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கா. சோ அந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல இந்த பாராபோலா எத்தனை புள்ளிய எத்தனை பாயிண்ட் டச் பண்ணிருக்குன்னு பாக்கணும். இங்க பாத்தீங்கன்னா எத்தனை இருக்கு, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு இல்லையா? எத்தனை இருக்கு, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. இந்த பாயிண்ட்டுக்கு நேம் என்ன, அதாவது எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் 2,0வா, 2,0. அப்போ ஒன்னே ஒண்ணுதான் என்ன ஆயிருக்கு, டச் ஆயிருக்கு. அந்த கர்வ் வந்து எக்ஸ் கோஆர்டினேட் எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒன்னே ஒண்ணுலதான் டச் ஆயிருக்கு. அது என்ன பாயிண்ட்னா 2,0. சோ சொல்யூஷன் எப்படி எழுதணும், சோ ஒரே ஒரு பாயிண்ட் டச் பண்ணிருந்தா அப்ப நேச்சர் ஆஃப் த ரூட் என்ன, ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் இல்லையா? வெரி குட். சோ இப்ப நம்ம எப்படி எழுதலாம் சொல்யூஷன், the point of intersection is 2,0. ஏன்னா இந்த பாயிண்ட்ல தானே டச் ஆயிருக்கு, கரெக்டா இந்த இடத்துல டச் ஆயிருக்கு பாருங்க அந்த கர்வ் எக்ஸ் ஆக்சிஸ்ல. அப்போ இதுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன, 2,0. எக்ஸ்ல 2 yல 0வா, அதுதான் இங்க எழுதியாச்சு. ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணணும் மெயினா, since there is, ஏன்னா இதுலதான் ஆன்சரே இருக்கு இல்லையா, since there is only one point of intersection. எத்தனை பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்குடா கண்ணா, ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் இருக்கு. அதுலயும் எந்த ஆக்சிஸ்ல இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. சோ அதை மறக்காம எழுதணும் சரிங்களா? அந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்துச்சு அப்படின்னா the quadratic equation, இதுவும் மெயின். ஏன்னா இதை வச்சுதானே நம்ம என்ன பண்ணோம், பாராபோலா டிரா பண்ணோம் இல்லையா? சோ கர்வ் வரதுக்கான மெயின் காரணமே இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தான், அதை விட்டுறக்கூடாது. ஓகேவா? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 4 ஈக்குவல் டு 0 இல்லையா? ஆஸ் ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருந்துச்சு, ஓகேவா? இது எக்ஸ் இது ஒய், ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன ரூட்னு சொல்லுவோம், ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் சம். எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம என்னன்னு எடுப்போம், சொல்யூஷன் 2ன்னு எடுப்போம். ஓகேவா? நீங்க என்ன பண்ணுங்க, இதோட சம் ஃபினிஷ் பண்ணிடுங்க, நான் செக் பண்றதுக்கு சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகேவா? இது வந்து தேவையில்லை, உங்களோட வெரிஃபிகேஷனுக்காக தான். ஓகே, क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் x ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 4 ஈக்குவல் டு 0. நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து 4, சம் ஆஃப் த ரூட் மைனஸ் 4. மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 4 கிடைக்கணும், ஆட் பண்ணா மைனஸ் 4 கிடைக்கணும். 2 2s are 4 போடலாமா? ஆனா இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணா மைனஸ் 4 வராது. ஓகேவா? பிளஸ் 4 தான் வரும். சோ என்ன பண்ணலாம், இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ். இப்ப பாத்தீங்கன்னா மைனஸ் 2 இன்டூ மைனஸ் 2 மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், பிளஸ் 4 கிடைச்சிடும். அதே மாதிரி மைனஸ் 2வையும் ஆட் பண்ணா மைனஸ் 4 கிடைக்கும். ஓகேங்களா? சோ அப்ப ரூட்ஸ் எப்படி எழுதுவோம், இது எக்ஸ் ஸ்கொயர் எல்லாமே எக்ஸ் தானே, சோ எக்ஸ் மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஒன்னு என்ன பண்ணணும், 0 கூட ஈக்குவேட் பண்ணணும் இல்லையா?
எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த -2 இங்க ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்தா +2 ஆயிடும். அதே மாதிரி இது ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்தா +2 ஆயிடும். ஓகேவா? ஸோ 2, 2 நம்ம இந்த 2 என்ன பண்ணலாம், ஒரே ஒரு வாட்டி எழுதலாமா? ஏன்னா ரெண்டுமே சேம் நம்பர் தானே. ஸோ அப்போ ஒரே ஒரு வாட்டி எழுதலாம். நமக்கு கிடைச்சிருக்கிறது எக்ஸ் என்ன கிடைச்சிருக்கு, 2 இருக்கு. ஓகேவா? அப்ப நம்ம போட்ட சம் கரெக்ட். சரிங்களா? இது வந்து உங்களோட வெரிஃபிகேஷனுக்காக தான். கிராஃபுக்கு 8 மார்க்ஸ் இல்லையா? ஸோ நீங்க சம் போட்டுட்டு கிராஃப்லாம் போட்டுட்டு ஃபைனலா இந்த மாதிரி செக் பண்ணிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஓகே நம்ம போட்ட சம் வந்து கரெக்ட் அப்படின்னு ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகேவா?